ஓகே, அப்படி பார்த்தா அவங்களுக்கு வந்து வருங்காலத்துல 2026 தேர்தல் வருது, சட்டமன்ற தேர்தல். அண்ணனை வந்து சட்டமன்ற தேர்தல் எதுவும் வாய்ப்பு இருக்கா? அவங்கள பார்க்கலாமா, எதிர்பார்க்கலாமா? சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டு தானே ஆகணும். நீங்க அரசியலுக்கு வரீங்களா? ஏன்னா உங்களோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு 1000 பேர் 2000 பேர் ஒரு கூட்டத்தை கூட்டினாலே வந்து எனக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆளுங்கட்சியிலயோ ஒரு எதிர்கட்சியிலயோ போய் பேரம் பேசுற நிலைமை இப்ப இருக்கு. நம்ம எல்லாம் கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். 18 லட்சம் பேர் உங்க கூடயே இருக்கிறாங்க. அதை பின்பும் தொடர்பு கொள்றவங்க கூட இருக்கிறாங்க. அப்போ வந்து நீங்க ஒரு அரசியல் ஒரு அரசியல் எதுவும் நீங்க முன்னெடுப்பு எடுத்து வைப்பீங்களா? இல்ல உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து இந்த மாதிரி கைட் பண்ணுவீங்களா? எதுவும் வாய்ப்பு இருக்கா? மற்ற மாநிலத்தை விட இது வந்து பியூர் ஆன்மீக மண், ரொம்ப விவரமான மண். அதனால மக்களுக்கு தெரியும் யார் அரசியல்வாதியா இருக்கணும், யார் பின்னாடி இருக்கணுங்கிறது. அதை நம்ம புதுசா ஒரு ரூட் போட வேண்டியதுக்கு இடம் இல்லை. வஜ்ரராம் சார் ஆன்மீக மண் சொன்ன உடனே எனக்கு வந்து ஒருவேளை பிஜேபி ஃபாலோவரா இருப்பாங்களோ எனக்கு தோணுது சார். இப்போ உங்களோட ஒரு ஏவி பார்த்தேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா அதாவது ஒரு 300 நபர்களையாவது நீ கோடீஸ்வரன் ஆக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது உங்களோட லைஃப் டைம் கோல் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே ஒண்ணு இருக்கும், நம்ம இதை சாதிச்சு தான் சாகணும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நிரந்தர ஆசையா இருக்கும். அது வஜ்ரராம் சாரோட லைஃப் டைம் கோல் அப்படின்னு நீங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? இப்ப கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னா, பணமும் செலவு பண்ணக்கூடாது, வேலையும் செய்யக்கூடாது, வீட்டுக்காரி கூடயே இருக்கணும், ஆனா கோடிக்கணக்கில் பணம் வரணும். இது எப்படியா வரும்னு நம்ம கேட்டா அதுக்கு பதிலே சொல்லணும். எனக்கு ஒரே கோல் தான், இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக ஆக வேண்டும். ஒரே ட்ரீம், ஒரே ட்ரீம், ஒரே ட்ரீம். நீங்க நினைக்கலாம் என்னங்க இது கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம், இது என்ன தேவையில்லாத ஒரு ட்ரீம், நீங்க என்ன வேணாலும் நீங்க நினைக்கலாம், அப்படி நினைக்க முடியாது. ஆமா, ஆனா ஒரு பத்திரிகை நிருபர்கிட்ட ஓப்பனாவே சொல்றேன், ஸ்ட்ராங்கா சொல்ற மாதிரி சொல்றேன், இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் ஆகாம நான் சாகவே மாட்டேன், எழுதி வச்சுக்கேன். வணக்கம் அன்பனேர்களே, இன்றைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா, சோ அவரை பத்தி நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு நமக்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அவர் ஒரு மனிதன் தான், ஆனா இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் கால் பதிச்சு அவரோட அங்கீகாரத்தையும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையும் செலுத்திட்டு இருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு டிவியா இருக்கட்டும், அண்ட் வந்து பைக்கு, கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி வீட்டு உபயோக பொருட்கள், நாட்டுக்கோழி முட்டை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்களோட எஃப்எம்ஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கிரிப்டோ கரன்சில கலக்கிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் திரு வஜ்ரராம் சார், அதாவது வஜ்ரா குரூப்போட தலைவர் வஜ்ரராம் சார் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து எந்த நிலைமை, திருநெல்வேலிக்காரரு எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாங்க, சமகால அரசியலை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். நன்றி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும், இறைவன் புண்ணியத்துல. அதாவது சார், நீங்க வந்து எந்த ஊர்ல பிறந்தீங்க, உங்களோட பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, உங்க அப்பா அம்மா பத்தி சொல்லுங்க எங்க நேயர்களுக்கு. நன்றி. நானும் இதே மாவட்டம் தான், திருநெல்வேலி மாவட்டம், ராதாபுரம் எனக்கு சொந்த ஊர். அப்பா ரயில்வேஸ்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வேல இருந்ததுனால நான் வந்து பிறந்தது வளர்ந்தது திருமணமாகும் வரை இருந்த ஒரே இடம்தான். 5ஆம் வகுப்பு வரை மீனாட்சிபுரம், அதில் வந்து அரசு தொடக்கப்பள்ளியில தான் படித்தேன். எனக்கு 2 சகோதரர்கள். அப்போ எங்கள் அப்பா என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையே கண்டினியூ பண்ணிடு, அடுத்த 2 பசங்க ஆகிட்டாங்க, இது அவங்களுக்கும் யாருக்கும் ஒரு பாரபட்சம் இல்லாத கல்வி இருக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் மதுரை திரவியம் தாயுமானவர் இந்து கல்லூரி மேல்நிலைப்பள்ளி MDT சொல்லி பாரதியார் படிச்ச ஸ்கூல். ஆமா, நீங்க மதுரை சேதுபதி ஸ்கூல்னா அது பாரதியார் வேலை பார்த்த ஸ்கூல். ஆமா, பாரதியாரே 1 வருஷமோ 2 வருஷமோ படிச்ச ஸ்கூல் வந்து மதுரை திரவியம் தாய்மானவர் இந்து கல்லூரி MDT ஸ்கூல்னு சொல்லுவாங்க, ஜங்ஷன்ல இருக்கு. அப்ப 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எனக்கு பள்ளி நாட்கள் இங்கதான் இருந்தது. அப்புறம் ரயில்வே குவார்டர்ஸ்ல தான் இருந்தோம். நான் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல பெரும்பாலான நபர்கள் வந்து லஞ்சு கொண்டு வருவாங்கன்னா நான் வந்து நடந்து போய் பக்கத்திலேயே போயிட்டு வந்துருவேன், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே போயிட்டு சாப்பிட்டு வந்துருவீங்க. ஆமா, சாப்பிட்டே வந்துருவேன். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, சைக்கிள்ல போயிட்டு வர்றதுக்கு மாதிரி ஒரு, அது பக்கத்து வீடு மாதிரி எனக்கு பள்ளிக்கூடம் அப்படி அமைஞ்சது. 12ஆம் வகுப்பு முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா, நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் போதே பியர்லெஸ்ன்னு சொல்லிட்டு அதுல இன்சூரன்ஸ் முகவரா உயர்திரு ஜெபீஷ்ன்னு சொல்லி கொல்லத்துல இருக்காரு, அவர் மூலமா இன்சூரன்ஸ் பாதைக்கு அப்ப படிக்கிற காலத்திலே வந்ததுனால படிப்பின் மீதான ஒரு நாட்டம் வந்து குறைஞ்சிடும். 12ஆம் வகுப்பு வரைக்கும் நல்லா படிக்கிற ஒரு பையன். நம்ம ஸ்கூல்லயே வந்து நம்ம பேர் இருக்கோம். நான் 10th சென்றோம், மேத்ஸ்ல சென்றோம். ஸோ பள்ளி நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் குரூப் தான் படித்தேன். 11th B, 12th B.
சயின்ஸ் குரூப் தான். சயின்ஸ் குரூப்னு சொல்றத விட ஃபர்ஸ்ட் குரூப் மேத்ஸ் பயாலஜி மேக்ஸ் பயாலஜி படிச்சு. அதாவது எங்க வீட்டுல வந்து என்ன அப்படின்னா டாக்டர் ஆக்க வேண்டும்ங்கிற ஒரு கனவு. எனக்கும் பள்ளி நாட்கள்ல இருக்க வரைக்கும் டாக்டர் ஆகிறது தான் கனவாவே இருந்தது. பட் பியர்லெஸ்குள்ள வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் மேல கவனம் செலுத்தின பிறகு படிப்பை கன்னியூ பண்ண முடியல. ஜான்ஸ்ல வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ணேன், டிஸ்கன்யூ. அதுக்கப்புறம் திரும்ப எங்க காலேஜே பேட்டையில் இருக்கு, அங்க போய் ஜாயின் பண்ணேன், அதுவும் டிஸ்கன்யூ. பிறகு அதுக்கப்புறம் கரஸ்ல வந்து எம்காம் பண்ணேன், கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சொல்லி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பண்ணேன். அது அந்த பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை படிச்சு முடிச்சுட்டு ஒரு திருமணத்தை நெருங்கும் போது வந்து என்னன்னா எல்லாமே செஞ்சுட்டு எங்க வீட்டுல ஒரு ப்ரெஷர் இருந்துட்டே இருந்தது. டாக்டர் ஆகியிருப்பேன், பணம் வந்து யார் வேணா சம்பாதிப்பேன், இப்படி ஒரு ப்ரெஷர் இருந்துட்டே இருந்தது. அப்ப வேற என்ன படிக்கலாம், டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மாதிரி நீட் இல்லை. அன்னைக்கு நீட்டை விட ரொம்ப கடுமையான எக்ஸாம் எழுதி தான் போக முடியும். இன்ஜினியரிங்கே அப்படி போக முடியாது. அது என்ட்ரன்ஸ் இப்போ பயங்க நீட்டு அது இதுன்னு எதிர்க்கிறாங்க. பட் நாங்க படிக்கிற காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கே வந்து கடுமையா எழுதி போகணும். இப்ப பாஸ் ஆனாலே இன்ஜினியர் ஆயிடுறாங்க. அதனாலதான் வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் வந்துட்டாங்க. இப்ப நல்லா இருக்கட்டும் பிள்ளைங்க, அதை பத்தி தப்பு இல்லை. நான் இந்தியன் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் சொல்லிட்டு இந்தியன் ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்சிட்டியே இருக்கு கொல்கட்டால. அதுல வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி, அதான் நல்லா படிக்கிற பையனாச்சு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதுல செலக்ட் ஆகி அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ல பிஏஎம்எஸ் முடிச்சு எம்டி ஏஎம் முடிச்சு பிஹெச்டி அதுல பண்ணி ஜிம்னிமா சில்வஸ்டர்னு சொல்லி இந்த சிறு குறிஞ்சானை பத்தி பெரிய ஆர்டிக்கல் எழுதி டாக்டர். எங்க வீட்டுல சொன்னது ஒரு டாக்டருக்கு டாக்டர் ஆயிட்டேன், முனைவருங்கிற இதுல முனைவர் ஆயிட்டேன். சூப்பர் சூப்பர். நம்ம மருத்துவரும் நம்மளை அழைக்கலாம், முனைவர் 2 சர்டிபிகேட் வச்சிருக்கேன். ஒரிஜினல் சொல்ல வேண்டியது படிச்சு வாங்கினது. அதனால அது சொல்ல வேண்டியிருக்கு. பிஹெச்டினாலே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா யாரோ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு, கொடுத்து வாங்கினது இல்ல, இது படிச்சு வாங்கினது. படிச்சான். அதான் நம்மளுடைய படிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்காம் எம்டிஏஎம் பிஹெச்டிஏஎம். சூப்பர். ஆமா, தமிழ்ல எழுதுனா நீங்க மரு பிளஸ் முனைவர் அப்படி 2ஐயும் போட்டுதான் எழுதணுங்கிற அளவுக்கு அவர்களையும் திருப்திப்படுத்திட்டேன். அதான் படிப்பு, பெற்றோர்களையும் திருப்தி. ஆமா. இதனால நான் என்ன நம்ம இளைஞர்களுக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, என்ன வேணாலும் படி, பேருக்கு முன்னாடி எவ்வளவு டிகிரி வேணாலும் போடு, படிச்சு வாங்க. ஆமா ஆமா. என்ன கனவா இப்ப நிறைய வாய்ப்பு இருக்க படிக்கிறதுக்கு. முன்னாடி மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனோ எதுவும் இல்லை. இப்ப நல்லா படிக்கலாம் இளைஞர்கள். அவ்வளவுதான். உங்களோட குழந்தைகள், மனைவி? ஆமா, மனைவி 2 குழந்தைகள். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா விஐடில ஃபைனல் இயர் பண்றான், பிடெக் பிளாக் செயின் டெக்னாலஜி. 2வது சன் வந்து விஐடி ஃபர்ஸ்ட் இயர் சென்னை, அவர் விஜயவாடால பண்றாரு. சென்னையில வந்து ஃபர்ஸ்ட் இயர் பிகாம். அவர் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ்ல நிறைய இருக்காங்க. அவர் ஒரு செலிபிரிட்டி தான் பையன் சொன்னார். 2வது பையனும் ஒரு செலிபிரிட்டி, அவர் ஸ்போர்ட்ஸ்ல ஒரு செலிபிரிட்டி. சூப்பர். அது என்ன இன்ஸ்பிரேஷன் உருவாக்கும் அப்படின்னு சொன்னா, எல்லா குழந்தைகளுக்குமே ஃபர்ஸ்ட் ஹீரோ ஃபாதர். ஸோ அந்த ரோலை வந்து நம்ம ஆளுங்க கரெக்டா பண்ணணும். கரெக்டா சார். நீங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி, அதாவது ஒரு மனிதன், அதாவது ஒரு உயிர் 10 தலை ராவணன்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாம், ஊறுகாயா இருக்கட்டும், எண்ணெயா இருக்கட்டும், நாட்டுக்கோழி முட்டையா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க வஜ்ரா குடும்பம், வஜ்ரா ஃபேமிலின்னு தான் நீங்க சொல்றீங்க, வஜ்ரா ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கு நீங்க பண்றீங்க. அது மட்டும் இல்லாம கிரிப்டோ கரன்சில இருக்கீங்க, பைக்ல இருக்கீங்க, வஜ்ரா டிவி, இப்போ ப்ரொடியூசிங், அதாவது படங்கள் தயாரிச்சிருக்கீங்க, கிட்டத்தட்ட 9 படங்கள் தயாரிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு அக்கல்ல கை விரிச்சு ஒரு தொழில் பண்ணணும் உங்களுக்கு எங்கேருந்து யோசனை வந்தது? இதை வந்து சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்கீங்க. எப்படி சாத்தியமாச்சு? இது அகல கை விரிச்சு அகல கால் விரிச்சுங்கிறத விட நாங்க ஆழமாவே கால் ஊனிருக்கோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நான் பேர்லெஸ்ல டிராவல் ஆகி போயிட்டு இருக்கிற காலகட்டத்துல எல்ஐசியை ஊக்குவிப்பதற்காக வந்து இந்த மாதிரி ஒரு தனியார் நிறுவனங்கள்லாம் அவங்களுக்கு கமிஷன் கொடுக்க கூடாதுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்த பிறகு எங்க கேரியரே பாதிக்கப்பட்டு நாங்க என்ன செய்யறது அப்படிங்கிறது தெரியாத போது 98ல வந்து ப்ராடக்ட் பேஸ்ல எங்களுடைய ஏஜென்சி சிஸ்டம், கேரியர் சிஸ்டம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா உள்ள வந்துச்சு. அமெரிக்கன் கம்பெனி, அது ஒரு பேட்டி எடுக்கிறதுனால இன்னொரு கம்பெனி சொல்ல விரும்பல, ஒரு அமெரிக்கன் கம்பெனி உள்ள வந்தாங்க. அதை பார்த்து நிறைய இந்தியன் கம்பெனிஸ் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கு. நிறைய பேருக்கு, பல கோடி பேருக்கு வேலை செய்ய தெரிஞ்சு ஒரு 10 கோடி பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலன் பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஃபீல்டா இருக்குது. வேர்ல்டு வைடு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையுமே இது வந்து லீகலைஸ்டு சிஸ்டம். பட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு நெட்வொர்க்னா ஒரு மோசமான ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரிதான் மக்கள் நினைப்பாங்க. அது நிறைய பேருடைய கருத்து அப்படி. ஆனா இந்தியாவில் ஒரு 10 கோடி பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த துறை மூலமா வாங்க நினைச்சிருக்காங்க. எவ்வளவோ டேக்ஸ் நாங்க கட்டுறோம், எவ்வளவோ ரெவென்யூ கவர்மெண்ட்டுக்கு போகுது. இது தனி மினிஸ்டர் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்லயே ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்கும்போது தனி டைரக்ஷன்லாம் கொடுத்து பெர்ஃபெக்ட் பண்ணிட்டாங்க.
நீங்க முன்னாடி மாதிரிலாம் எந்த தப்புமே செய்ய முடியாது. கரெக்டா இருக்கிற கம்பெனி தான் இருக்க முடியும். அப்படி இந்த வஜ்ரா வந்தது எப்படின்னு சொன்னா 7/7/2018 வஜ்ரவேல்னு சொல்லிட்டு அவரு கன்ஃபர்ட் ஐஏஎஸ்க்கு முந்தின கிரேடு, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியருக்கும் ஒரு ஸ்டெப் மேல இருந்த இபில இருந்த ஒரு நபரு. அவருடைய நண்பர்கள் அப்துல் மாமான்னு சொல்லி ஜெர்மனில இருக்காங்க. இன்னும் 2 என்ஆர்ஐ பீப்புள்ஸ் எல்லாம் வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணி ஒரு இந்தியாவில் ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத விட வேலை இல்லாத ஒரு நிலையே இருக்கக்கூடாது. இந்தியாவை ஒரு வல்லரசை நோக்கி கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து யாருக்கும் எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும், வருமானம் வரணும், பெர் கேபிட்டல் இன்கம் கூடணும். அப்போ நீங்க ஒரு நல்ல கான்செப்ட் ஒன்று வடிவமைங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஒரு வஜ்ரவேல் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய பேர், அவர் தான் முதல்ல நம்மளை அணுகுனதுனால அந்த டீமை வச்சு வஜ்ரான்னு வச்சிருவோம் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு சம்மதமானு கேட்டாங்க. எல்லாரும் சம்மதிச்ச பிறகு என்னுடைய பேர் ஆக்சுவலா ராமதாஸ். வஜ்ரா வச்சு அதே ஒரு பாதி எடுத்து வஜ்ரா ராம்னு போட்டு 7/7/2018 திருநள்ளாறுல இருக்கும்போது தான் இந்த லிங்கை கொடுத்து பண்றேன். மற்றதெல்லாம் பேச்சுவார்த்தை முன்னாடி முடிச்சிட்டோம். 7/7/2018 கரெக்டா சனிக்கிழமை ஒரு 3:30 மணிக்கு திருநள்ளாறுல ஆரம்பிக்குது. எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா திருநள்ளாறு சனீஸ்வரன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து பாசிட்டிவா இருக்கிறவங்க சனி பெருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு 3:30 மணிக்கு லிங்க் கொடுத்தாங்க. நான் மெம்பரா தான் ஜாயின்ட் ஆகிறேன். மெம்பரா ஜாயின் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஓகே, மெம்பரா ஜாயின் ஆகி 3/8/2018 அப்பதான் ஓப்பனிங், அபிஷியல் ஓப்பனிங் 3/8/2018. எந்த ஒரு கம்பெனியும் அப்படி 7 இடத்துல ஓபன் பண்ணிருக்க மாட்டான். 7 இடத்துல ப்ரோக்ராம் வச்சு என்னுடைய டீம் திருநெல்வேலி, அதுக்கப்புறம் மதுரை, திருச்சி, பாண்டிச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், இன்னொரு இடம் 7 இடம், திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, பாண்டிச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர் 7 இடத்துல லான்ச்சிங். 7 இடத்துலயும் கல்யாண மண்டபம், 7 இடத்துலயும் 500க்கு மேலான, ஒவ்வொரு இடத்துலயும் 500க்கு மேலான அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ நான் ஒரு ஆடியோ தான் போடுறேன். ஸோ இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸோட வர்றாரு இவர். ஒரு கான்செப்டுக்கு வந்து லான்ச் பண்ணி முதல் ஐடியா உள்ள வர்றாருன்னா தமிழ்நாட்டில் பெரிய வைப் அந்த நேரத்தில். அப்பதான் இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து ஆடியோ எல்லாம் போடுற அந்த சிஸ்டம் வரக்கூடிய டைம். அது ஒருத்தருக்கா பரவிட்டு இருக்கு. அப்போ என்னுடைய ஆடியோ எல்லாம் பயங்கரமா வைரல் ஆகி அந்த நேரத்தில் பயங்கரமா ரீச் ஆகி மக்கள் பூரா ஐயோ நம்ம தலைவர் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிறகு அது அப்படியே கண்டினியூ ஆகி எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஒர்க் பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ச் இயர் ரெண்டு வருது 2018. அப்போ கம்பெனி பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா ஒரு சேர்மன் வேணும் அப்படிங்கிற ஒரு பாடி ரெடி பண்ணணுங்கிறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணி நான் அண்ணா போஸ்டா தான் 2017 சேர்மனா இருந்தேன். 2019 அண்ணா போஸ்ட், 2020, 2021 லாக்டவுன் காலத்திலயும் எலெக்ஷன் நடந்தது, ஜூம்லயே நடத்தினோம். இப்போ 2025 வந்துருச்சு. 2024 பினான்சியல் இயர் முடிய போகுது. இனி அடுத்து எலெக்ஷன் வந்து இந்த மார்ச்ல வரும். இந்த 7 ஆண்டுகள்லயுமே அண்ணா போஸ்டா சேர்மனாவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவர்கள் வந்து என்னுடைய உழைப்பை ரசிக்கிறாங்க. உழைப்பு வந்து நான் வந்து பாஸ்ங்கிற மென்டாலிட்டி எப்போதுமே இருந்தது கிடையாது. பாஸ் என்பது வேறு, லீடர் என்பது வேறு. நான் லீடர். பாஸ்ங்கிறவங்க வந்து நீ இதை செய், நீ இதை செய்யு சொல்றதுதான் பாஸ். லீடருங்கிறவங்க வந்து என்னன்னா நான் இதை செஞ்சிருக்கேன், இதே மாதிரி செய். அந்த ஒரு வித்தியாசம். இவ்வளவு துறைகள்ல இருக்கிறதுக்கு அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க டீம், இது வந்து டீம் கான்செப்ட். அப்போ ஒரு டீம் வந்து என்னுடைய குழு, என்னுடைய டீம் வந்து ரொம்ப வைப்ரண்டான டீம். அப்ப என்னுடைய டீம்ல இருக்கிறவங்க அவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்களோ, நான் தமிழ்நாட்டில் இருக்க 38, பாண்டிச்சேரி, காரைக்கால் 40 இடத்துலயும் ஸ்ட்ராங்கா இருக்கு எங்க கம்பெனி. நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க்கோட வலுவா இருக்கு. அப்போ அவர்கள் சார்ந்த ஒரு இடத்துல வந்து என்ன பொருள் கிடைக்குதோ அந்த பொருளை வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடியில இருந்து எக்ஸ்போர்ட் துண்டு, எக்ஸ்போர்ட்டுக்கு போற மேனுபேக்சரர் நமக்கு துண்டு சப்ளை பண்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு டி ஷர்ட், பனியன் சட்டி திருப்பூர்ல ஒருத்தர் அந்த ஃபீல்டுல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவரு எங்க பிராண்ட்ல எங்களுக்கு பண்ணி தராரு, நாங்க மார்க்கெட் பண்றோம். இப்படி வந்து ஒவ்வொரு பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப குடியாத்தம் வந்து ஆந்திரா, கர்நாடகா அந்த பார்டர் சார்ந்த ஒரு ஊர். குடியாத்தங்கிறது வேலூர் மாவட்டத்துல. இந்த குடியாத்தத்துல வந்து 10,000 கோழி வச்சிருக்கிற ஒரு பண்ணக்காரர் நம்ம வஜ்ரா டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் என்ன சொல்றாரு, நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கலாம். அப்ப நான் சொன்னேன் நாட்டுக்கோழி முட்டை தான் எல்லா பக்கமும் கிடைக்குது அப்படின்னு. இல்ல எல்லா பக்கமும் கிடைக்குன்னா பண்ணையில வளர்த்து கொடுப்பாங்க. இப்ப நாம வந்து பாத்தீங்கன்னா திறந்த வெளி மேய்ச்சல் அப்படி இருக்குது. நீங்க நம்ம இதுல ஃபேமிலி கொடுத்தா நல்லா இருக்கணும்னா நான் வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்கு, நல்ல முட்டை, நம்ம இளமையில ஆரோக்கியமா இப்பவும் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? 50 வயசுலயும் ஒரு 20 வயசு பையன் மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இதுக்கு காரணம் வந்து அந்த சின்ன வயசுல உள்ள உணவு பழக்க வழக்கம். நாட்டுக்கோழி முட்டை ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், நான் மனசாட்சிக்கு தெரியும். ஸோ அப்போ எல்லா பக்கமும் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அப்ப
என்கிட்ட எல்லா ஏரியாலையும் டீம் இருக்கிற ஒரு காரணத்தினால அவர்கள் என்ன பொருளை கொண்டு வந்தா சக்சஸ் ஆக முடியும்னு சொன்னா அந்த பொருளை நான் முதல்ல ரியலைஸ் பண்ண. இப்ப நான் போட்டிருக்க ட்ரெஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா வஜ்ரா பிராண்ட் தான். இப்ப நான் அதை யூஸ் பண்ணி ஃபீல் பண்ணி அது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம கம்பெனிக்குள்ள கொண்டு வந்துருவோம். அப்ப அது சார்ந்த மக்கள் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சக்சஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்றது, அகலக்கால அப்படி ஒரு ஆசைப்பட்டு போறது இல்லை. ஆழமா நீங்க இருக்கீங்க. ஆழமா நம்ம கிட்ட அந்த மாதிரி ஆள் இருக்கு, இதை செஞ்சிருங்கன்னு சொன்னா செஞ்சிடும். சூப்பர். நீங்க இவ்வளவு பெரிய ஒரு நெட்வொர்க் வச்சிருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 18 lakhs பீப்புள் வந்து உங்களை ஃபாலோ பண்றாங்கன்னு சொன்னீங்க. சோ 18 லட்சம் டிஸ்ட்ரிபியூட்டரே இருக்காங்க. Distributor இருக்காங்க. ஆமா ஆமா, ரெக்கார்டிகளாவே 18 லட்சம் டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகே, அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து வருங்காலத்துல 2026 தேர்தல் வருது, சட்டமன்ற தேர்தல். அண்ணனை வந்து சட்டமன்ற தேர்தல் எதுவும் வாய்ப்பு இருக்கா? அவங்கள பார்க்கலாமா, எதிர்பார்க்கலாமா? சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டு தானே ஆகணும். ஏன்னா அரசியலுக்கு வரீங்களா? ஏன்னா உங்களோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்ப வந்து ஒரு 1000 பேர் 2000 பேர் ஒரு கூட்டத்தை கூட்டினாலே வந்து எனக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆளுங்கட்சியிலே ஒரு எதிர்கட்சியிலே போய் பேரம் பேசுற நிலைமை இப்ப இருக்கு. நம்ம எல்லாம் கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். 18 லட்சம் பேர் உங்க கூடயே இருக்கிறாங்க. அதை பின்பும் தொடர்பு கொள்றவங்க கூட இருக்கிறாங்க. அப்போ வந்து நீங்க ஒரு அரசியல் ஒரு அரசியல் எதுவும் நீங்க முன்னெடுப்பு எடுத்து வைப்பீங்களா? இல்ல உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து இந்த மாதிரி கைட் பண்ணுவீங்களா? எதுவும் வாய்ப்பு இருக்கா? இல்ல, நீங்க கேட்கிற கேள்வி வந்து ஒரு நியாயமான கேள்வி. ஒரு நல்ல ஒரு திறமை வாய்ந்த பத்திரிகையாளர் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா நீங்க இருந்த பாசறை அப்படி. அதனால உங்க கேள்வி நியாயமான கேள்வி. அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, எங்ககிட்ட நீங்க ஒரு 24 ஹவர்ஸ்ல நான் எந்த ஊர்ல வேணாலும் முந்தின நாள் சொல்லிட்டேன்னா ஒரு 10,000 பேரை ஒரிஜினல் கூட்டத்தை கூட்டிடுவேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு காசு பணம் கொடுத்துடல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, பிளாக் செயின் டெக்னாலஜில நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம். ஓன் பிளாக் செயின், அதுல வந்து டெலிவரி சிஸ்டம் எல்லாமே இருக்குது. அதனால வந்து இப்ப செலவுக்கு பணம் அப்படிதான் நம்ம நாகரிகமா சொல்ல வேண்டியிருக்கு. செலவுக்கு பணம் நம்மளுடைய ஒர்க்கர்ஸ், கிளை செயலாளர், இந்த மாதிரி ஆளுகளுக்கு ஒரு கட்சி பாடினா பேமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்லாட்ல எல்லாருடைய ட்ரஸ்ட் வேலட்டுக்கும் பேமெண்ட் போற மாதிரி ஒரு நிமிஷத்துல பண்ணிடுவேன். நீங்க அந்த காசு வந்து ஒரு செகண்ட்ல எடுத்துடலாம். இப்போ பிளாக் செயின் டெக்னாலஜி உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிரிப்டோ யாருக்கு அனுப்புறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதான் சிஸ்டமே அது. ஆமா, அந்த இதெல்லாம் ஒரு பலம் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் நீங்க அதை தாண்டி ஒரு அரசியல்ல ஜெயிக்கணும்னு சொன்னா நம்ம பின்னாடி ஒரு கூட்டம் கூடுது, அல்லது நம்மளால வந்து எதுவும் செலவு பண்ணிட முடியும் அப்படிங்கிறது மட்டும் தீர்மானிக்கிறது இல்லை. இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு ஃபீல்டுல இருந்தாலும் அதுல ஜெயிக்கணும். அதுல தோத்துட்டேன் அப்படிங்கிற பேர் வரக்கூடாது. அப்ப அரசியல் நல்ல விஷயம்தான். அப்ப அரசியல் இறங்கினா ஜெயிக்க முடியுமா, அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசியல்ல ஜெயிக்கிறதுக்கு செலிபிரிட்டியா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. நம்ம பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு, அதுவும் முக்கியம் இல்லை. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பணம் இருக்கு, அதனால நம்ம செலவு பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மக்கள் மனதை வந்து நிச்சயமா வெல்ற அளவுக்கு இருக்கணும். ரெண்டாவது, உலகத்திலே ரொம்ப கஷ்டமானது மக்களுடைய மனதை வெல்றது. அது நீங்க ஏற்கனவே பாட்டு எழுதியிருக்கிறான், ஆழம் எதுவும் ஆழம் இல்லை, அது பெருங்கடல் கூட ஆழம் இல்லை, பொம்பளை மனசு ஆழம்னா அதுல பாதி ஆம்பளை மனசும் ஆழம் தான். கண்டிப்பா உங்க மனசுல என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிற சக்தி யாருக்கும் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த ஃபீல்டுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இறங்குறதுங்கிறது நல்லது இல்லை. இது ஒரு காரணம். பட் இறங்கிட்டா ஜெயிச்சிருவோம், அது ஜெயிக்கிறதுக்கு என்ன உண்டுமோ அந்த வேலையை நாங்க செஞ்சிருவோம். ஆனா ஏன் இறங்கவில்லை, இறங்குற மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை. நீங்க இன்னைக்கு நீங்க உங்க சேனல்ல போட்டாலும் சரி, நியூஸ்ல கொடுத்தாலும் சரி, இது ஒரு ரெக்கார்டு. மத்தவங்க மாதிரி இந்த வந்து அரசியல்ல நிரந்தர எதிரி இல்ல, நிரந்தர நண்பன் இல்ல, இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு நம்மகிட்ட எப்போதுமே கிடையாது. ஒரே பேச்சு தான். அரசியலில் வஜ்ராராமோ இறங்குகிற எந்த ஐடியாவும் நேற்றும் இல்லை, இன்றும் இல்லை, என்றும் இல்லை. காரணம் ஒன்னே ஒண்ணு, என்னுடைய டீம்ல இருக்கக்கூடியவர்கள், என்னுடைய நண்பர்கள், உறவுகள் ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியில இருக்காங்க. நான் அதை தாண்டி ஒரு விஷயத்த வந்து புதுசா ஒரு பாதையை காமிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த காலத்திலிருந்து, சுதந்திரத்துக்கு முன்பு இருந்து சுதந்திர காலத்தை தொட்டு இன்று வரை தமிழ்நாட்டில் எத்தனையோ நல்ல நல்ல தலைவர்களை கண்ட பூமி இது. அவர்கள் காட்டிய பாதையில இளைஞர்கள் போறாங்க, அவங்க பிடிச்சது. இதை போயிட்டு இந்த புதுசா ஒரு டைவர்ஷன் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இது ஆன்மீக மண். மற்ற மாநிலத்தை விட இது வந்து பியூர் ஆன்மீக மண், ரொம்ப விவரமான மண். அதனால மக்களுக்கு தெரியும் யார் அரசியல்வாதியா இருக்கணும், யார் பின்னாடி இருக்கணுங்கிறது. அதை நம்ம புதுசா ஒரு ரூட் போட வேண்டியதுக்கு இடம் இல்லை. வஜ்ராராம் சார் ஆன்மீக மண் சொன்ன உடனே எனக்கு வந்து ஒருவேளை பிஜேபி ஃபாலோவரா இருப்பாங்களோன்னு தோணே வருது. எனக்கு பிஜேபி ஃபாலோவர், பிஜேபி ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்கு. அதுக்காக நான் பிஜேபி ஆதரவாளர், பிஜேபிக்காரன் அப்படின்னு கிடையாது. பிஜேபி பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சுதந்திரமாயி 47 ஒரு 53, 25
ஒரு 78 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 78 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான வருடங்களை காங்கிரஸ் தான் ஆட்சி கொடுங்க. நீங்க வருடங்கள் அளவுல பாத்தீங்கன்னா அதுல பாதிக்கும் கீழே தான் இப்ப பிஜேபி கால்வாசி தான் ஆட்சி. ஆனா இந்த கால்வாசி காலகட்டத்திலேயே நிறைய ஒரு புதுமையான விஷயங்கள் சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. சீர்திருத்தங்கள் வந்து எல்லாராலையும் கொண்டு வரும். உதாரணத்துக்கு டிமானிட்டைசேஷன் வந்து ஏற்கனவே இந்திரா காந்தி அவர்கள் தொட்ட சப்ஜெக்ட். பட் அதுல வந்து பெரிய சக்சஸ் பண்ண முடியல. இந்த நாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டாட்சி தத்துவம் பல மாநிலத்தினுடைய சேர்ந்து பண்றதுல துணிச்சலான ஒரு முடிவை எடுக்க முடியாது. அப்ப துணிச்சலான ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு போல்ட்டான ஒரு லீடர் வேணும். அதனால நரேந்திர மோடி அவர்களை வந்து போல்ட்டான ஒரு லீடர், ஒரு டிசிஷன் மேக்கிங், யாரையும் கன்சல்ட், சில விஷயங்கள் வந்து சீர்திருத்தம் பண்ணி ஆகணும். ஸோ அந்த விஷயங்கள்ல வந்து பண்றாங்களேங்கிறதுக்காக அந்த மாதிரி விஷயங்களை பிடிக்குமே தவிர, ரெண்டாவது அவங்கள்ட்ட பிடிக்காத விஷயங்கள் என்கிட்ட நிறைய இருக்கு. அந்த மற்ற கட்சிக்காரங்கள்ட்ட பேசுறது, அதை வாங்குறது, பேரம் பேசுறது, ஆட்சியை கவுக்குறது, இந்த பாபர் மசூதி இடிச்சு நான் நிறைய லைவ்லேயே சொல்லிருக்கேன். அதெல்லாம் வந்து அவங்க ஆட்சியில் இருக்கும்போது பண்ணல. அதெல்லாம் வந்து ஒரு பண்ணியிருக்கவே கூடாத ஒரு விஷயம் வந்து இந்த பாபர் மசூதி. அந்த ஒரு வேலையை வந்து இந்த கரும்புள்ளி என்னைக்குமே போகாது. ஒருத்தர் வந்து ஒரு புனிதமா நினைக்கிற ஒரு இடத்தை போய் இடிக்கிறதுங்கிறது வந்து அது எந்த சூழ்நிலையிலும் ஏற்புடையதில்லை. அது மாதிரி அது எதிரான கருத்து நமக்கு பிடிக்காது. பாசிட்டிவ் பிடிக்கும். அதே மாதிரிதான் திமுக பாசிட்டிவ் பிடிக்கும், நெகட்டிவ் பிடிக்காது. ஏடிஎம்கே அப்படி எல்லா கட்சியிலையும் நமக்கு நண்பர்கள் இருக்காங்க. எல்லாமே பிடிக்கிறதும் இருக்கு, பிடிக்காததும் இருக்கு. அதுதான் சார். இப்ப உங்களோட ஒரு ஏவி பார்த்தேன். சோ அதுல பாத்தீங்கன்னா உங்களோட அதாவது ஒரு 300 நபர்களையாவது நீங்க கோடீஸ்வரன் ஆக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது உங்களோட லைஃப் டைம் கோல் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே ஒண்ணு இருக்கும், நம்ம இதை சாதிச்சு தான் சாகணும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நிரந்தர ஆசையா இருக்கும். அது வஜ்ராராம் சாரோட லைஃப் டைம் கோல் அப்படின்னு நீங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க சார்? நீங்க இந்த 300 பேரை கோடீஸ்வரன்னா 7/7/2018 வஜ்ராவுக்குள்ள வந்து 3/8/2018 லான்ச் பண்ணும்போதே, அப்போ நான் ஆடியோகள்லையும் சரி, ஃபேஸ்புக் லைவ்லையும் சரி, எங்களுடைய பொது மீட்டிங்லையும் சரி, ஒவ்வொரு சண்டே மீட்டிங் நடத்துவோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல. அப்போலாம் நான் இப்போ வந்து எல்லார்ட்டையும் சொல்றது என்னன்னா, இப்போ கூடயே டிராவல் பண்ணுங்க, நல்ல தொழில், நல்ல ப்ராடக்ட், நல்ல சிஸ்டம், நம்மகிட்ட இருக்கிற டீம் நல்ல டீமு, வஜ்ராங்கிற ஒரு பேரே ஜெயிச்சிரும்டா. நாங்கள் டிஎம்ஐ 6 வரைக்கும் வந்துட்டோம், ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் வரைக்கும் வந்துட்டோம். வஜ்ராங்கிற பேரே ஒரு புராண காலத்துல இருந்து ஒருத்தர் இந்திரனின் ஆயுதம்பாங்க, வஜ்ரம்பாங்க. இன்னைக்கு வந்து நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கலவரத்தை அடக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா வஜ்ரான் இருக்கும். அதே மாதிரி கர்நாடகால பஸ் பார்த்தீங்கன்னா டவுன் பஸ்ஸுக்கு வஜ்ரான். இப்போ வஜ்ராங்கிறது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான நேம். அந்த பேருக்கே ஜெயிக்கும். இப்ப சில படங்கள் வந்து பாத்தீங்கன்னா இல்ல படத்தினுடைய பேருக்காக ஜெயிச்ச படம் இருக்கு. ஆமா, உள்ளத்தை அள்ளித்தா, அது ஒரு இது. அது மாதிரி வந்து காதலிக்க நேரம் இல்லை, இப்போ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி காதலிக்க நேரம் இல்லை. என்னோட காதலிக்கவே நேரம் இல்லையா அவ்வளோ, அது ஒரு ஈர்ப்பு அதுல இருக்கு. ஸோ அந்த மாதிரி பேருங்கிறது ஒரு காரணம். இப்போ வந்து அதனால தானே இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ஒரு பேரு சிவாஜி ராவ் கெய்க்வாட். ஆமா, அவர் ஏன் ரஜினிகாந்த் மாறினாரு? அது ஒரு விஷயம், அதுல ஒரு பவர்ஃபுல் இருக்கு. அந்த மாதிரி வந்து இப்போ ஒவ்வொரு நடிகர்கள், நிறைய நடிகர்கள்லாம் வேற பேர். இப்போ சிம்ரன் இருக்காங்கன்னா சிம்ரன், அவங்க பேர் வேற, ஆனா சிம்ரன். சில்க் சுமிதா பேர் விஜயலட்சுமி. விஜயலட்சுமிங்கிறது அது வேற ஒரு ஆன்மீக மாதிரி இருக்கு. சில்க் சுமிதா எப்பா, அந்த மாதிரி வந்து பெயருக்கு ஒரு பவர் இருக்கு. அது நான் இந்த நியூமரால் அதுக்காக சொல்லல, அந்த உச்சரிப்புலயே ஒரு பவர். இப்போ ராமதாஸ் அது ஒரு பவர் வேற, வஜ்ராராம் அதான் ஒரு பவர், வைப்ரேஷனே வேற. ஸோ அந்த மாதிரி வஜ்ராங்கிற பேருக்கே இது ஜெயிச்சிடலாம்னா நம்மகிட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்குன்னு நான் அடிக்கடி சொல்வது உண்டு. அந்த மாதிரி வந்து நாங்க கிரிப்டோ ஃபீல்டுக்குள்ள வந்து நான் 2017 இருந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். நாங்க வஜ்ராவா என்ட்ரானது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீத்தோன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கப்பூர் பேஸ்டு கிரிப்டோ, அதுல தான் நாங்க என்ட்ரானோம். அது கரெக்டா அந்த லாக்டவுன் பீரியட், வேற எதுவும் பொருள்களுக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல, பே அவுட் போட முடியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு ஆன்லைன் பிசினஸ் தான் வேணுமேங்கிறதுக்காக தான் கிரிப்டோக்குள்ள தள்ளப்பட்டோம். பட் அதுல ஒரு ஏற்ற இறக்கம், ஒரு பலத்த அடிகள் எல்லாம் சந்திச்சு பிறகு நாங்க அதுல இருந்து நிறைய பாடங்களை கற்பிச்சு பிறகு அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப ஸ்குயிக் க்ரோ அப்படிங்கிற ஒரு வேல்யூலெஸ் டோக்கன், ஜீரோனா மைனஸ் அப்படி இருக்கிற ஒரு டோக்கன் வந்து அதை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எங்களுக்கு ஹோல்டரை உருவாக்கி கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ அதை வந்து நான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 396 பேருக்கு கிட்டத்தட்ட குறைவில்லாம எல்லாருக்குமே வந்து ஒரு கோடி டோக்கனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். எனக்கு வந்தது. அந்த கம்பெனி பேஸ்ட் ஆன் இந்தியாவா? பேஸ்ட் ஆன் அது வந்து அது சிங்கப்பூர் பேஸ்ட் ஆன் தான்.
அவங்க துபாயில தான் ஹெட் குவார்டர் வச்சிருக்காங்க. இப்ப அவங்க வந்து என்னன்னா அந்த இப்போ டோக்கன் காயினா கன்வெர்ட் ஆகி பிறகு அவங்க பிஎஸ்சி ஸ்கேன்ல இருந்து எத்தீரியம் பேஸுக்கு மாறி நிறைய ப்ராஜெக்ட்லாம் வந்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல செப்டம்பர் 2024 அதுவும் இப்ப செப்டம்பர் 2024 திடீர்னு $2000 வந்துருச்சு. மைனஸ்ல இருந்தது ஹைப் ஆயிடுச்சு. $2.50 ஆகும் போது நீங்க 1 கோடி காயின் வச்சிருந்தீங்கன்னா $2.5 கோடி அதிகம். இப்படி தமிழ்நாட்டுல 396 பேர் நான் கொடுத்த நபர்கள் ஆட்டோமேட்டிக்கா கோடீஸ்வரனாக மாறிவிட்டாங்க. மாறிட்டாங்க. எண்ணத்திற்கு தான் அந்த வலிமை ஜாஸ்தி. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றோம் இல்லையா? நம்ம அடிக்கடி மேடைக்கு மேடை 300 பேரை கோடீஸ்வரர் ஆக்கிறோம், 300 பேரை கோடீஸ்வரர் ஆக்கிறோம்னா நம்ம ஆளுங்க பூரா எப்படி இருக்கான், வேலையே செய்யக்கூடாது, ஆனா வருமானம் வரணும். இடைப்பட்ட காலங்கள்ல எல்லாம் எப்படி இருந்ததுன்னா இப்ப வேலை செய்ய மாட்டாங்க, ஆனா ஒரு ₹1,00,000 கொடுத்துறோம் சார், மாசம் என்ன வரும், 2 லட்சம், இப்படி ஒரு ஸ்கீம் எல்லாம் நடந்துட்டு இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம். இப்ப கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னா பணமும் செலவு பண்ணக்கூடாது, வேலையும் செய்யக்கூடாது, வீட்டுக்காரி கூடயே இருக்கணும், ஆனா கோடிக்கணக்கில் பணம் வரணும். இது எப்படியா வரும்னு நம்ம கேட்டா இது பதிலே சொல்லணும். சோ இப்படி இப்படி ஆயிப்போச்சு இன்னைக்கு நிலைமை. இப்ப நீங்க பழைய மாதிரி எல்லாம் இப்ப நீங்க வஜ்ராராம திரும்ப முதல்ல இருந்து இப்ப ஸ்டார்ட் பண்ண முடியாது நம்மளால. இனிமே டீம் அமைச்சு, ஏன்னா இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னா வேலை செய்ய முதல்ல இளைஞர்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க சாமி. நான் வேலை செஞ்சா உங்களுக்கு வேர்வை வந்துடும், வேர்வை வந்தாச்சுன்னா ஐயோ நம்ம ரத்தமா வேர்வையாக போதே அப்படின்லாம் வருத்தப்படாத. எவ்வளவுக்கு எவ்வளவு வேர்வை சிந்தி உழைக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உடம்புக்கு நல்லது. முதல்ல உன் ஆயுளுக்கு நல்லது. அதுக்காக வேலை செய், பணத்துக்காக வேலை செய்ய வேண்டியதில்லை, அதுக்காகவாது வேலை செய்யணுங்கிறது நம்மளுக்கு கருத்து. ஸோ அதனால அந்த கோடீஸ்வரன் ஆகிற கனவு அது அப்படி நடந்து. அப்புறம் கிரிப்டோல எதுவும் சாத்தியம். நாங்க இன்னும் பல்வேறு ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம், பல்வேறு. நானே நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு 18 ட்ரஸ்ட் வேலட் வச்சிருக்கேன். 18 ட்ரஸ்ட் வேலட்லயும் குறைந்தபட்சம் ஒரு 3800 வெரைட்டி டோக்கன் வச்சிருக்கேன். லிஸ்டடு, நான் லிஸ்டடு எல்லாமே வச்சிருக்கேன் நான். எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு. அது ஒரு 0 கட்டானா ஒரு 100% குரோத்னா டக்குனு. கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு 24 hours மார்க்கெட், 365 நாள் மார்க்கெட், அதுக்கு லீவே கிடையாது. நீங்க ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துட்டா சனி ஞாயிறு லீவ், ரிபப்ளிக் டே எல்லாம் லீவ் விட்டுருவான், இண்டிபெண்டன்ஸ் லீவ் விட்டுருவான், லீவ் விட்டுருவான் தலால் ஸ்ட்ரீட்ல. அதே மாதிரிதான் வேர்ல்டு ஃபுல்லா இது கிரிப்டோக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா 24/7 365 days. அதனால எங்ககிட்ட ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் 300ல. நான் என்னுடைய லைஃப் டைம் இன்னொரு 10 வருஷம் இதே ஆரோக்கியத்துல இருந்தா இந்தியாவில் எப்படி பார்த்தாலும் ஒரு 5 லட்சம் பேரை கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுருவேன், தெளிச்சு விட்டுருவேன். அந்த அளவுக்கு நம்மகிட்ட கிரிப்டோ ப்ராஜெக்டே கையில இருக்கு. எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம சின்ன சின்ன வேலை மூலமா. என்னுடைய லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், நீங்க எப்படி டேர்ம் எடுத்தாலும் நமக்கு ஒரே கோல் தான். ஏன்னா பணம் முக்கியம் கிடையாது. பணம் முக்கியமா நினைச்சா நான் இவ்வளவு செலவு பண்ணி யாரு கேட்டாலும் எந்த ஹெல்ப்பும் பண்ணி அப்படி தெளிச்சு விட்டு கூட்டுற மாட்டேன். போதையில் இருக்கிற தண்ணி தெளிச்சு கூட்டுற மாதிரி நான் ரூபாயை தெளிச்சு வா 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 வான்னு கூப்பிடுறேன். எதுக்காக அப்படின்னு சொன்னா நமக்கு பணம் முக்கியம். எனக்கு ஒரே கோல் தான், இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக ஆக வேண்டும். ஒரே ட்ரீம். நீங்க நினைக்கலாம் என்னங்க இது கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம், இது என்ன தேவையில்லாத ஒரு ட்ரீம், நீங்க என்ன வேணாலும் நீங்க நினைக்கலாம், அப்படி நினைக்க முடியாது. ஆமா. ஆனா ஒரு பத்திரிகை நிருபர்கிட்ட ஓப்பனாவே சொல்றேன், ஸ்ட்ராங்கா சொல்ற மாதிரி சொல்றேன், இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் ஆகாம நான் சாகவே மாட்டேன், எழுதி வச்சுக்கேன். சூப்பர் சார், ரொம்ப அருமையான விஷயம். உங்களுக்கு நல்ல நோக்கம் நிறைவேறும். ஏன்னா நீங்க எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், வேற ஏதாவது ஆகணும்னு சொன்னா நீங்க மக்கள்கிட்ட போகணும். கண்டிப்பா. நான் குடியரசுத் தலைவர் ஆகணும், மக்கள்கிட்ட போக வேண்டாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 543 பேர் அங்க இருக்காங்க. அவங்க ஆமா, அதுல ஒரு 300 பேர் நமக்கு நண்பர்கள் ஆயிடுவாங்க. தமிழ்நாட்டுல 234 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, எந்த கட்சியில வேணா இருக்கட்டும். அதுல ஒரு 150 பேர் நான் தான் வேணும்னு சொல்லுவாங்க. இதையும் நோட் பண்ணிக்கங்க. என்ன சார் இது மண்டைக்கு ஏதாவது ஆயிடுச்சா, இல்ல கனவு கண்டிங்களா? இல்ல, இதெல்லாம் எனக்கு கர்த்தர் நேர்ல சொன்னது, அல்லாஹ் நேர்ல சொன்னது, சிவபெருமான்ல நேர்ல சொன்னது. இன்னொரு படி மேல போய் டாக்டர் அப்துல் கலாம் அடிக்கடி என் உடம்புல வந்துருவேன். அவர் சொன்னது, நான் சில வேலைகளை விட்டுட்டேன், அந்த வேலைகளை செய்யுன்றாரு, செஞ்சிருவேன். சார் நீங்க இப்ப நான் கேட்ட 3வது கேள்விக்கு உங்கள்கிட்ட இப்ப பதில் வருது சார். என்ன பதில் வருது? அரசியல் இப்ப நீங்க சொன்னதுல என்னன்னா, அது இப்ப மத்திய அரசாங்கத்துல 300 பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. இதுல 234ல மத்திய அரசியல் இல்ல, எம்பிகள்ல 543 300 எம்பி எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. ஆமா, இதுல எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டுல 150 எம்எல்ஏ பிள்ளைங்க. ஆமா, அப்போ நீங்க ஒரு இதை ஃபண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா, ஃபன் இல்ல, ஃபண்டிங்லாம் ஒண்ணு இல்லையா? நல்லது செய்யறோம்,
நல்லது செய்யறது அவங்களுக்கு தெரியுது. ஓகே, சரி இவர் வந்து என்ன, இவர் இந்த பவர்ல இருந்தே நல்லது செஞ்சாருன்னா ஒரு குடியரசுத் தலைவர் ஆனா இன்னும் நல்லது நல்லது நினைக்கும் போது அந்த எண்ணத்துல அந்த சீட் வரும்.